இல்ல. தமிழக வெற்றிக் கழகம் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, களத்தில முழுமையா தேர்தல் வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்கு. திமுகவுக்குலாம் இன்னும் கூட்டணியெல்லாம் உறுதியாகல. அதிமுகவுக்குலாம் இன்னும் தொகுதி பங்கீடுகள்லாம் முடியல. ம். 2 பேருக்குமே இழுபறியா தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு திமுக கூட்டணி நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆரம்ப காலகட்டத்திலருந்தே நம்மளுடைய இதில நேர்காணல்ல பேசியிருப்போம். திமுக கூட்டணி உடையும்னு சொல்லி. இன்னைக்கு உடைஞ்சிருச்சு திமுக கூட்டணி. ஒருத்தர் வெளிய போயிருக்காருன்னு நெனைக்கிறேன். வேல்முருகன். எந்த 10 சக்கரத்தில ஒரு சக்கரம் கலண்டாலும் சக்கரம் கலண்டுருச்சு தானே! ஓகே. அத நீங்க ஆனா ஒத்துக்கணும்ல. அவங்க 23 கட்சி, 24 கட்சி வச்சிருக்காங்க. 50 கட்சி கூட வச்சுக்கங்க. ஓகே. எதுக்கு இத்தன கட்சி? எதுக்கு இத்தன கட்சி? ஒருத்தரை எதிர்ப்பதற்காகவா? உங்கள இப்ப அ ம ம நாளெல்லாம் உங்கள முழுக்க முழுக்க எதிரியாக கட்டமைச்சு உருவாகுன கமலஹாசன் உங்களுக்கு வேணும். ம். உங்கள முழுக்க முழுக்க உங்கள அகற்றணும்னு வந்த விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி தேமுதிக உங்களுக்கு இன்னைக்கு வேணும். உங்கள வந்து நாளெல்லாம் புழுதி வாரி தூற்றுன ஆ ஓபிஎஸ் அங்க வேணும். அன்வர் ராஜா அங்க வேணும். ஆர்எஸ்எஸ்னுடைய முழு முகமா இருக்கக்கூடிய மைத்ரேயன் வேணும். இவங்களெல்லாம் வச்சுட்டு தான் சந்தேகம். வைகோலாம் தனியா போயிட்டு நீங்க வேணான்னு தனியா அதான் கட்சி அதான் அவரும் சொல்றேன். உள்ள வைகோ உங்களுக்கு வேணும். இப்படிப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு அண்ணன் நான் மனவேதனையில குமுறல்ல பேசுறேன்னு அண்ணன் வீடியோ போடுறாரு. கம்யூனிஸ்டுகள் நீங்க சொல்றது எல்லாத்தையும் எப்படி நாங்க ஏத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் எப்படி பலமான கூட்டணின்னு நீங்க சொல்ல முடியும்? ஓகே. அப்ப இங்க எப்படி தேர்தல் வேலை நடக்குதுன்னு உங்களால பார்த்துக்க முடியும்? இந்த பக்கம் அதிமுகவுல அதே தான் சூழல். எல்லாரும் அங்கேருந்து யார் தலைமையில கூட்டணியோ அங்க வந்து பேசுவாங்க. இந்த தலைவர் இங்கேருந்து டெல்லி போய் பேசிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன நடக்குது? எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் இன்னைக்கு தன்னிச்சையாக களம் காணுது. மிக ரொம்ப தெளிவான, நுட்பமான அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகுது. வேட்பாளர்கள தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.